ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நிலையில் உள்ள இந்த பதிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தமிழ் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு. அண்ணாமலை பற்றி என்ன பேச போறோம்னா, இப்போ ஒரு அண்ணாமலை நம்ம ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு. அண்ணாமலை வந்ததே டிவிக்கு ஒழிச்சு கட்டுறதுக்கு தான், பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு தான், முதலமைச்சர் பதவியிலிருந்து விஜயண்ணன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன எதுங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. நம்ம அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பிஜேபியிலிருந்து பிரிஞ்சு அந்த கட்சியை விட்டு எல்லா பொறுப்புலேருந்து விலகி வந்துட்டு தனியாக இப்போ ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இயக்கத்தில் ஆட்களை சேர்த்துட்டு இருக்கிறதாகவும், அதே நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து தளபதி விஜயண்ணன் இன்னையோட ஒரு மாதம் ஆகுது. சரியா, இன்னையோட ஒரு மாதம் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அண்ணாமலை முதலமைச்சர் விஜயண்ணன் தான் ஃபுல்லாக ஒவ்வொரு குறை சொல்லிக்கிட்டு, ஆட்சி சரியில்லை, அதிகாரம் சரியில்லை, நீங்கள் பண்ணுற சிஸ்டம் எதுவுமே சரியில்லைன்னு ரொம்ப குறை சொல்கிறதா எல்லாருமே, மக்கள் எல்லாமே குறை சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அண்ணாமலை பற்றி நான் ஒன்று கேட்குறேன். அண்ணாமலைனா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு முன்னாள் IPS அதிகாரி. எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் ஒரு மாநில தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சினா இப்படி தான் சொல்லி தமிழ் மக்களுக்கு பூரா தெரியப்படுத்துறதே நீங்கள் தான். பாரதிய ஜனதா கட்சி இருக்கான்னு தெரியப்படுறதே நீங்கள் தான் தமிழ் மக்கள் முன்னிலையில். இப்படி இருக்கும்போது எனக்கு உங்களோட கருத்து, உங்களோட பேச்சு திறமையில எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராக இருந்தாலும் மூஞ்சுக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக பேசுறீங்க, கரெக்டாக பேசுறீங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் தளபதி விஜயண்ணன் கட்சி, டிவிக்கு கட்சியை ரொம்ப குறை சொல்லி பேசுறதுங்கும்போது ரொம்ப தப்பான விஷயம்னே. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு கரெக்டாக ஒரு மாதம் தான் ஆகுது. எதுவும் ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு வருஷம் டைம் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த ஆட்சியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். வந்ததுமே அது சரியில்லை ஈஸரெல்லாம் சொல்லும்போது எனக்கு நம்ம டிவிக்கு பிரிக்கிறதுக்காக, முதலமைச்சரை குறை சொல்லி ஆட்சியை கலைக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்களோங்கிற மாதிரி ஒரு டவுட்டு கூட வருது. ஏன்னா மக்களே இப்போ அதை தான் இப்போ நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வழிவகை செய்யாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள். யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் குறை சொல்லாதீங்கன்னு என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் அண்ணாமலை பண்ணது கரெக்டாக தப்பா, அண்ணாமலை கட்சியை விட்டு கரெக்டாக டிவிக்கு குறை சொல்லி பேசுகிறாங்களா, இது கரெக்டாக தப்பான மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.